ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தனது நிலத்தில் கோதுமை விதைத்திருந்தார். பயிர் செழித்து வளர்ந்தபோது அந்த கிராமத்தில் இருந்த கொக்குகள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த பயிரை நாசம் செய்தன. விவசாயிக்கு மிகவும் கோபம் வந்தது. கொக்குகளை பிடிக்க அவர் ஒரு பெரிய வலையை விரித்தார். அந்த வலையில் பல கொக்குகள் சிக்கிக் கொண்டன. அந்த கொக்குகளுடன் ஒரு நாரையும் சிக்கியிருந்தது. நாரை பயந்து போய் விவசாயியை பார்த்து, ஐயா, நான் தவறுதலாக இந்த வலையில் சிக்கிவிட்டேன். நான் கொக்கு இல்லை. நான் யாருக்கும் தீங்கு செய்யாத, பயிர்களை உண்ணாத நாரை. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சியது. விவசாயி நாரையை பார்த்தார். நீ கொக்கு இல்லை என்றால் என்ன? நீங்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாக, ஒரே மாதிரியாக இருக்கிறீர்கள். உன் கால்களும் அலகும் கொக்கைப் போலவே இருக்கிறது. கெட்ட நண்பர்களுடன் சேரும்போது நீயும் அதே தவறை செய்ததாகத்தான் அர்த்தம். உன்னால் பயிருக்கு தீங்கு வரவில்லை என்றாலும் தவறானவர்களுடன் சேர்ந்ததால் நீயும் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உறுதியாக கூறினார். விவசாயி அந்த கொக்குகளுடன் நாரையையும் கொண்டு சென்று ஊருக்கு வெளியே விட்டார். அன்றிலிருந்து அந்த நாரை தவறான நண்பர்களுடன் சேர்வதைத் தவிர்த்து நல்ல நண்பர்களுடன் மட்டுமே பழகியது. நீதி: தீய நண்பர்களை தவிர்ப்பது அவசியம்.